ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்களா? சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்திலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹை வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு க்ளீனிங் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாகவே பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே வந்து வளையல் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கவரிங் வளையல் வந்து நிறைய டிசைனாக வந்து போட வந்து ஆசைப்படுவோம். அதை வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம எடுத்து வந்து போட ஆசைப்படுவோம். கொஞ்ச நாள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளையல் வந்து ரொம்ப வந்து கருத்து போயிடும். ஸோ அந்த வளையலை பார்த்திங்க அப்படின்னா வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து தூக்கி போடாதீங்க. அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் கூட பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் நல்ல பழம் எடுத்துக்கல, நமக்கு தேவைப்படாமல் தூக்கி வந்து போடுவோம் இல்லையா? ஸோ அந்த பழத்தை தாங்க எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா பிழிஞ்சு அதோட சாறு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எந்த கவரிங் வளையல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளோ டேமேஜ் ஆகி எவ்வளோ கருத்து போய் ரொம்ப மோசமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழ சாரோடு சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்து, அதாவது அந்த வளையல் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா இப்படி அகலமான பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வளையல் ஃபுல்லாக வந்து அந்த ஜூஸோட தண்ணியோடு வந்து மூழ்கி இருக்கணும். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வளையலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு க்ளீன் ஆயிருங்க நமக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் கிடைக்கல அப்படின்னா வந்துட்டு வினிகர் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது வினிகரும் சரி எலுமிச்சம்பழம் சாரும் சரி ரெண்டுமே வந்துட்டு காமனாக வந்து அதை செய்யக்கூடிய ப்ராசஸை தான் வந்து செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கொதித்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப பழைய வளையல், கருத்து போன வளையல் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீங்கிறது. கொஞ்சம் காமனாக இருந்தது அப்படின்னா உடனே வந்து நீங்கிடுங்க. எப்பேற்பட்ட கருத்து போன வளையலாக இருந்தாலும் சரி, தங்க வளையலாக இருந்தாலும் சரி, இந்த எலுமிச்சம்பழ சாரோடு சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. 3 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வளையலை எடுத்து பார்க்கும்போது நீங்களே வந்து ஷாக்கார அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லேயர் ஒன்றும் ஃபார்ம் ஆகும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய வளையலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே நீங்கியிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும்போது அந்த வளையல் வந்து ரொம்ப கருத்து போயிருந்தது. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பளபளன்னு ஜொலிக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய பழைய வளையல்கள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுலேயே இன்னும் வந்து ஜொலிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பிளெயின் பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நம்ம ப்ரெஸ் வச்சு அதை எல்லாத்தையும் வந்து தேய்ச்சிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த வளையலை வந்து எலுமிச்சம்பழ சாரோடு சேர்த்து நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா? ஸோ அதனுடைய புளிப்புத்தன்மை எல்லாமே வந்து வளையலில் வந்து அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் நம்ம தண்ணியில் போட போட மறுபடியும் வந்து கருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதனுடைய புளிப்புத்தன்மை எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடணும். அதுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து துணி துவைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற சோப் எடுத்துக்கலாம், ஷாம்பு கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது அதை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ள ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரெஸ் வச்சுட்டு அதனுடைய வெளிப்பக்கம் உள்பக்கம் ஸோ எல்லா பக்கத்தையுமே 2 வளையலை நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அதாவது இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு தண்ணி வந்து எடுத்துக்க வேணாம். உப்பு தண்ணியில் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் நல்ல தண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து திருப்பி மறுபடியும் நமக்கு கருக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வளையல் வந்து எவ்வளோ கருமையாக இருந்தது, எவ்வளோ கருப்பாக இருந்ததுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஜொலிக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் கண் கூட கண்டிப்பாக வந்து உணர முடியும். ஸோ எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இதையுமே விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டவல் வந்து துடைச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்து அந்த வளையல்கள் எல்லாத்தையுமே நம்ம பூசிட்டு அதுக்கப்புறம் அதையுமே நம்ம துடைச்சிட்டோம் அப்படின்னா வந்து
சூப்பராக இருக்குங்க. ஸோ தங்க வளையல் கூட இந்த வளையலுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யோசிக்கணுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கவரிங் வளையலை வந்து வீட்டிலே வந்து பாலிஷ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ இந்த கவரிங் வளையல் இல்லைனா என்ன இன்னொரு கவரிங் வளையல் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு பொருட்களையுமே நம்மளுடைய சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தையுமே வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சரில் வந்து யார்கிட்டையும் வந்து கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக லேடிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் க்ளீனிங் வீடியோஸ், கிச்சன் டிப்ஸ், விவசாய டிப்ஸ் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக்